தோல்வியிலேருந்து எழுந்து வரணும் அப்படின்னு அவருக்கு முனைப்புகள்லாம் இருக்குது எல்லாருக்கிட்டேயும். அதே போல் கட்சி இன்றைக்கி துண்டுகள் ஆகிடுச்சு. அன்றைக்கி 3 துண்டாக போச்சு போன இதில். இப்போ துண்டு துண்டுகளாக போயிருக்கு. இந்த சிதறந்த துண்டுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கார். சர்வாதிகாரமான போக்கு நிலைப்போக்கு இருக்குது அப்படின்றது தான் அங்கிருந்து வெளியவர்களுடைய கூற்றாக இருக்குது. கரெக்டுங்களா? எந்த திமுக கூட நான் கூட்டி வச்சிடலாம் அப்படின்ற அந்த நிலைமைக்கெல்லாம் போகும்போது, அதாவது தீய சக்தி திமுகன்றது தான் கோஷமே அதிமுகவோட கோஷம். தென் மாவட்ட ஓட்டு அந்த பக்கமாக போயிடுச்சு. அவங்களுக்கு ஓபிஎஸ் போனார், ஓட்டு போயிடுச்சு. சசிகலா அம்மா இந்த வாட்டி ராமதாஸ் அவர்களோட கூட்டணி சேர்ந்து எங்க அதிமுக 4 வேட்பாளர்கள் தோத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த ஓட்டு சதவீதத்தை பிரித்த ஓட்டை பாருங்க. தலைமையை எப்படி மாற்றணும், எப்படி பண்ணணும், அதிமுகவை மாற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோகுலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்திருக்கு. 3ஆம் இடத்திற்கு அதிமுக பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட வாரியாக நிர்வாகிகள் எல்லாத்தையும் ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? தோல்வியிலேருந்து எழுந்து வரணும் அப்படின்னு அவருக்கு முனைப்புகள்லாம் இருக்குது எல்லாருக்கிட்டேயும். அதே போல் கட்சி இன்றைக்கி துண்டுகள் ஆகிடுச்சு. அன்றைக்கி 3 துண்டாக போச்சு போன இதில். இப்போ துண்டு துண்டுகளாக போயிருக்கு. இந்த சிதறந்த துண்டுகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கார். அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார், பல மாவட்ட செயலாளர்கள் வெளியே போகிறவங்கள நீக்கிறாரு, அவருக்கு ஏற்ற மாவட்ட செயலாளரை நியமிச்சுட்டே வராரு அப்படின்னு சொன்னாலும், இன்னும் சிவி சண்முகம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் உள்ளே தான் இருக்காங்க. எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவுகளை அவங்க உள்ளே இருந்தாலும் வெளியே போனவங்க திருப்பி ஆதரவு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு மீண்டும் ஒரு போராட்டத்தை நோக்கி தான் போகுமா அப்படின்னு சொல்லி. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கும் போது அதிமுக தலைமையே நம்ம பார்த்தோம். அலுவலகமே தாக்கப்பட்டது. வரலாறுலேயே நடக்காத அந்த இதெல்லாம் சம்பவங்கள்லாம் அங்கே நடந்தது. அடுத்து ஒரு கூவத்தூருடைய ஒரு பிரச்சனையை நம்ம பார்த்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே என்ன காரணம்னா, ஒரு மாபெரும் தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அதிமுக. திமுக எதிர்ப்பு ரத்தத்தில் ஊர்னது. எந்த அதிமுக தொண்டனையும் நீங்கள் கேட்டீங்கனாலும் அது ஒரு ஆலமரம். ஒரு ஆலமரம் போல தான் அந்த எம்ஜிஆர். அந்த எம்ஜிஆர் அதிமுகன்றது அது வேர். ஓகேங்களா? இந்த வேரோட பிடிப்பில் வந்தவங்க தான் அதோடைய ரத்தங்களே அப்படின்னு அவர் சொல்லும்போதே அந்த உணர்ச்சி பெருக்கு ஓடும். அதே போல் தான் அம்மா அவர்கள் ஒரு செரிஸ்மாட்டிக் லீடர். எப்படி 2 பேருமே ஒரு செரிஸ்மாட்டிக் லீடரோ அந்த மாதிரி இவர் ஒரு செரிஸ்மாட்டிக் லீடரா அப்படின்னு போய் நீங்கள் பொதுமக்கள்கிட்டே விசாரிச்சிங்கன்னா, எம்ஜிஆரை போல் இதே போலன்னு அதிமுக தொண்டர்களே இல்லை. அம்மா போல் வருமா, அம்மாவையும் எடப்பாடி ஐயாவையும் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்கன்னா அதிமுக காரங்களே சொல்லுவாங்க. இந்த கட்சியை காப்பாற்றி வச்சிருக்கிற 10 வருஷம் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் கட்சியை தான் காப்பாற்றுறாரு. ஓகேங்களா? வெற்றி ஆட்சிக்கு வருவது ஒரு கட்சி எதுக்கு நடத்துகிறாங்க? மீண்டும் மீண்டும் தோல்வி அப்படின்னும் 3 தோல்விகள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சட்டமன்றம் போச்சு, நாடாளுமன்றம் போச்சு, உள்ளாட்சி தேர்தல் போச்சு அப்படின்னும் போது எப்படி உங்ககிட்ட நிர்வாகிகள் நிற்பாங்க? அம்மா இருக்கும்போது அம்மாவும் நீக்கினாங்க பல பேரை. கட்சியில் ஒரு ஆட்டம் அசைவு இருந்ததா? அன்றைக்கி வேற ஒரு கட்சி இல்லை, அது ஆட்சியில் இல்லைன்னாதீங்க. திமுகன்ற மாபெரும் இயக்கம் கலைஞர் இருந்தார். ஓகேங்களா? அந்த கலைஞரை எதிர்த்து அரசியல் செய்தவங்க அம்மா. படு தோல்விகளை சந்திச்சிருக்காங்க. இவராவுக்கு ஒரு 45 எம்எல்ஏ அதை விட கம்மியாலாம் சீட்டு வாங்கி படு தோல்வியை சந்தித்தாங்க. ஆனால் எழுந்து வருவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை ஒரு அடிமட்ட தொண்டன்கிட்ட இருந்தது. அந்த நம்பிக்கை நீங்கள் அந்த அடிமட்ட தொண்டன்கிட்ட இருக்கா? வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் வெளியேறக்கூடிய ஆட்களா? நான் கேட்குறவங்க கிட்ட என்ன அதிருப்தி சார் கட்சிக்குள்ள சொல்கிறப்ப, அதாவது ஒரு 4 பேர் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டுப்பாங்க. அன்றைக்கி எஸ்டிஎஸ் போன்ற தலைவர்கள்லாம் அவர் எம்ஜிஆரோட ஒரு செரிஸ்மாட்டிக் லீடராக கிடையாது. அவரே வெளியேறினார். இருந்தாலும் அவரை போய் அழைத்து அவர்கிட்ட சமரசம் பண்ண வேண்டியது எம்ஜிஆருக்கு என்ன நிலைமையா? ஐயா நீங்கள் போங்க, திமுகவில் தான் போக போகிறீங்க, என்னை எதிர்த்து நின்னா தோக்க தான் போகிறாரு. ஓகேவா? இருந்தாலும் அவரையும் அரவணைச்சு வச்சார். ஒருத்தர் சொல்கிறத அவர் ஏற்றுக்கிற மனமும் சரி, தவறு இருக்கா, சரி நம்ம கிட்ட சமரசமாக போவோம். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிக்கிறப்ப அமிச்சாங்க, அவருக்கு ஏதாவது தனி கட்சியே ஆரம்பித்தார். இருந்தாலும் திருப்பி சமரசமாக பண்ணி அதிமுக கூப்பிட்டாங்க. காளிமுத்து எத்தனை பேரை வெளியே அமிச்சாங்க சொல்லுங்கள்.
அத்தனை பேரையும் திரும்பி அழைச்சாங்களா, ஒரு சமரசமும் போட்டாங்க. ஏன்னா தொண்டர்கள் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு தலைவன் ஒருத்தருக்கார், காளிமுத்து பின்னாடி காளிமுத்துன்ற ஒரு தனிநபர் போக போகிறாரா? இல்லையே. அவர் பின்னாடி ஒரு 100 பேர் போக போகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 100 பேராக போனால் அந்த 100 பேரும் 100 பேர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கிடையாது. அவங்க கிட்ட அந்த 100 பேர்கிட்ட இருக்கிற ஒரு 1000 பொதுமக்கள் போகிறாங்கல்ல. அப்போ 100 × 1000 கணக்கு போட்டுக்கோங்க. 1 லட்சம் ஓட்டு நமக்கு போகுதா இல்லையா? 10 லட்சம் ஓட்டு போகுதா இல்லையா? போகட்டும் அப்படின்ற அனுசரிச்சு தானே போயிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும். என்ன அனுசரிச்சுட்டு போனாரு? இன்னைக்கு வந்து ஒரு சர்வாதிகாரமான போக்கு, நிலை போக்கு இருக்கு அப்படின்றது தான் அங்கிருந்து வெளியவர்களுடைய கூற்றா இருக்கு. கரெக்டுங்களா? எந்த திமுக கூட நான் வந்து கூட்டி வச்சிடலாம் அப்படின்ற அந்த நிலைமைக்கெல்லாம் போகும்போது, அதாவது வந்து தீய சக்தி திமுகன்றது தான் கோஷமே, அதிமுகவோட கோஷம். கரெக்டுங்களா? இன்றைக்கி ஒரு புதிய கட்சி ஆட்சிக்கு வந்துட்டுனா வழி விடுங்க, போட்டோம், மக்கள்கிட்ட போய் ஏன் நம்ம தோல்வி அடைஞ்சோம் ஒன்று சேர்ந்து இது பண்ணுங்க, அப்படி போகணுமே தவிர திமுக கூட போனோம் அப்படின்னு CV சண்முகம் வெளியே வந்து ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு இல்லை? அப்போ அந்த நிலைமைக்கு எங்க? சரி, அது ரெண்டும் சேர்ந்தா அதிருப்தியா? சரி, திருமாவளவனில் வச்சுட்டு 2 பேர் சேர்ந்துக்கலாம். எங்கே போகுது இந்த கட்சின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது முடிவு எடுக்கணும். ஒரு கட்சி தலைவன் அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் கட்சியில் இருக்கிறவங்க மேலே மாத்திரம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து நான் வந்து சர்வாதிகாரின்னு காட்டக்கூடாது. ஒரு கட்சின்றது வந்து தலைமை பொறுப்புக்கு வரணும், ஆட்சிக்கும் வரணும். அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்றத பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யணும். திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சி நடக்கும்போது திமுக வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டது, அந்த மாதிரி எதிர்கட்சியாக அதிமுக பல போராட்டங்களை முன்னெடுத்ததா? ஏதோ 1-2, அதுவும் கடைசி நேரத்தில் அவரால் இவருக்கு தன்னுடைய கட்சியை காப்பாற்றுறதா, மக்கள் பிரச்சனையை பேசுறதான்றதே பெரும்பாடாக தான் இருக்குது. மோசமான ஆட்சி திமுக ஆட்சின்றது உலகறிஞ்ச உண்மை. அந்த உலகறிஞ்ச உண்மைக்கு ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும், இவர் ஒவ்வொரு போராட்டமாக அறிவிச்சிருக்கணும். அம்மா இருந்திருந்தாங்கன்னா, அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த போராட்டம் வெடிக்கும். அண்ணா அறிவாலயம் வாசலில் இன்னைக்கு வந்து தர்ணா அப்படின்னாங்கன்னா அத்தனை தமிழகமே வந்து முன்னாடி நிற்கும். எப்படி கலைஞர் சொல்கிறாரு, போய் அதிமுக அலுவலகம் முன்னாடி இன்றைக்கி போராட்டம் வெடிக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு பேச்சை கேட்டு நிற்பாங்களா? இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் சொன்னார்னா அந்த மாதிரி பேச்சை கேட்டு நிற்கிறதுக்கு அத்தனை தலைவர்களும் வராங்களா? கூட்டம் வருது, கூட்டம் சேருது, அதனால் வந்து நமக்கு வந்து அது ஓட்டாக மாறுமா அப்படின்னா அது ஓட்டாக மாறாது. அதுக்கான தலைவர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். டிடிவி போனார், தென் மாவட்ட ஓட்டு அந்த பக்கமாக போயிடுச்சு அவங்களுக்கு. OPS போனார், ஓட்டு போயிடுச்சு. சசிகலா அம்மா இந்த வாட்டி ராமதாஸ் அவர்களோட கூட்டணி சேர்ந்து எங்கள் அதிமுக 4 வேட்பாளர்கள் தோற்றுருக்குறாங்க. நீங்கள் அந்த ஓட்டு சதவீதத்தை பிரித்த ஓட்டை பாருங்கள், அந்த கணக்கு சதவீதத்தை பாருங்கள். அவர்கள் மேலே குற்றச்சாட்டே இருக்கட்டும். நீங்கள் ஒரு ஒன்றியம் ஒரு கட்டாக இருந்தால் தான் அதை உடைக்க முடியாது. அதை கட்டு இல்லாமல் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா இனிமேல் கட்சி வளரணும். இனிமேல் கட்சி வளர எவ்வளோ நல்லாகும்? ஒரு எம்ஜிஆர் வெளியே வந்தார், வெளியே வந்தவொடனே தேர்தலில் நின்னார், ஜெயிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து 20 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தது. அவரை நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் எத்தனையோ தலைவர்கள் அவரை நோக்கி வந்தாங்க திமுகலேருந்து. உடனே ஜெயிச்சார். அம்மா நம்பி ஜானகி அம்மாவே வந்து சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த திறமை வந்து இவங்களுக்கு இருக்குன்றதை நம்பி அவங்களும் கட்சியை வந்து ஒன்று சேர ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த சொல்லுங்கள். இல்லை, ஒருவேளை இப்போ அதிமுக தலைமை மாறுகிறது, இப்போ சமீபத்தில் பேச்சு என்ன அடிப்படுகிறதுனா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து தலைமை பொறுப்பில் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றாலே அதற்கான பக்குவம் இருக்காது. எஸ்பி வேலுமணி அவர்கள் கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு மாபெரும் தலைவர். இதுக்கு முன்னாடி அந்த அதிமுக கோட்டையாக வச்சுருந்தார் அப்படின்னா அதுதான் காரணம். இது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈரோட்லேருந்து கோவைக்கு போய் அங்கே வேலை செய்கிறாருன்னா அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு பயம்தான் நம்ம வந்து சொல்லலாம். திமுக வந்து எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் இருந்தது. இன்றைக்கி அங்கே பாஜகவும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. அப்படின்னும் போது ஒரு கொங்கு மண்டலத்திலேருந்து ஒரு ஆள் வெளியே வராரு அப்படின்னா அது வந்து வரவேற்கத்தக்கது தான். அதுவும் எஸ்பி மணி போன்றவர்கள்லாம் வந்து எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள். செங்கோட்டையனுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் அதுக்கு வந்து ஈக்குவலாக வந்து பயணம் செய்யக்கூடியவர் வந்து வேலுமணி தான். ஸோ இது வந்து தன்னுடைய தலைமையை வந்து எப்படி மாற்றணும், எப்படி பண்ணணும், அதிமுகவை மாற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். அரவணைத்து செல்லக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் கிடையாது. இரண்டாவது, இப்போ வைஎஸ்எல் பண்ணுறவங்களாம் வந்து இப்போ சமீபத்தில் அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். அன்றைக்கி இருந்தவங்க வந்து ஒரு எம்ஜிஆர் வந்து ஒரு சாமானியனை கை காட்டினா எம்எல்ஏ,
ஒரு அம்மா இருக்கும்போது ஒரு சாமானியன் என்ன போடுற சாமானியன்லாம் சும்மா சாதாரணமாக காலேஜில் படிச்சுருந்தோம், வெளியே வந்தாங்க, பல போஸ்டிங் கொடுத்தாங்க. அண்ணன் ராதா ரவி அவர்களை கேட்டு பாருங்க, சினிமா ஆக்டர். அவர் சொல்லுவார், நான் சும்மா இருந்தேன், என்ன கூப்பிட்டு என்ன எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க அம்மா. எஸ்வி சேகரை கேட்டு பாருங்க, அவர் சாதாரணமாக கை காட்டினவங்க எம்எல்ஏ. எடப்பாடி கை காட்டினா எம்எல்ஏ பார்க்க முடியுமா? முடியாது இல்லை. அப்போ அந்த நிலைமையில நீங்கள் அதிமுக போயிடுச்சு. ஸோ அந்த இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா தன்னுடைய பொறுப்புலேருந்து அவர் தானாக வந்து விலகிட்டு தேர்தலே வச்சுக்கிட்டோம். உள்ளே வச்சுட்டு யார் என்ன சொல்கிறீங்க, இவங்க உட்கட்சி ஜனநாயகம் எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க இல்லையா. அப்போ ஒரு தேர்தல் மாதிரி நடத்தணும். எஸ்பி வேலுமணி நிற்கட்டும், இவர் நிற்கட்டும், அண்ணன் சிவி சண்முகம் நிற்கட்டும், யார் வேணால் நிற்கட்டும், செயற்குழு உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ ஜெயிக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இதை விட பெட்டர் வந்து எஸ்பி வேலுமணி தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே இருக்க அந்த மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் காலங்காலமாக அதிமுக இதுலேருந்து ஈஸியாக வந்து அந்த தொண்டர்கள்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வரணும்னா அவரை போல தலைவர்கள் தான் வேணும். ரெண்டாவது, திமுகவுக்கு எதிரான பாலிடிக்ஸு, பாஜகவுக்கு எதிரான பாலிடிக்ஸ். பாஜக ஒரு பக்கம் கூட்டணியில் இருந்தாலும் கொள்கை அளவில் வேறு தானே. அந்த கொள்கையை விலக்கி சொல்லக்கூடிய தெருவாக தெரிஞ்சு அறிஞ்ச அந்த ஒரு மாவட்டத்தக்காரரும் தேவை. அதே போல் அவருக்கு தென் மாவட்டத்துலேயும் செல்வாக்கு ஜாஸ்தி. எந்தெந்த தலைவரை எப்படி சரி கட்டணுன்ற அந்த நீக்கு போக்கு தெரிஞ்ச தலைவர்கள் தான் இன்னைக்கு தேவைப்படுது அதிமுகவுக்கு. அதுதான் நம்மளுடைய ஒரு பத்திரிகையாளர் பார்வையாகவும் இருக்குது. மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்த அமைக்கு நன்றிங்க சார். வணக்கம் பிரதர்.